வணக்கம்மா. அம்மு வெயிட்டு குறைக்கிறதுக்காண்டி இந்த வெள்ளை பூசணிக்காய்லாம் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிக்குது. அது என்னென்ன போடுறோம், எப்படி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்முவோட வீடியோவில் வரும் பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த ஜூஸ் தான் குடிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் இந்த வெள்ளை பூசணிக்காய் அரைச்சி இதில் இதெல்லாம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் புழிஞ்சு குடிக்குது. இதில் வந்து இஞ்சி இல்லாதனால இஞ்சி போடல. நீங்கள் இஞ்சி போட்டுக்கோங்க. அம்மு சொல்கிறத கேட்போம். காஃபி டீ எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். சுகர் கட்டில் இருக்கிற பார்த்தா என்னையே காஃபி கூட வச்சு இந்த வாசனையை மூக்குக்குள்ளே போய் எனக்கே டெம்ட் ஆகுதுப்பா. இந்த காஃபியை பார்த்தோட குடிச்சிருவோமோன்னு. அதை குடிக்க மாட்டேன். அதுக்கான ட்ரிங்க் தான் இது. இது என்ன அப்படின்னாக்கா வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா, அது வெள்ளை பூசணி தோல் மட்டும் எடுத்துட்டு அதோட அந்த விதை எல்லாமே போட்டே அரைச்சிட்டேன். ஏன்னா நார்மலாக நம்ம அந்த விதையெல்லாம் சாப்பிட மாட்டோம். பட் ஆனால் அந்த அரைச்சோம் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியாதுல்ல. அதில் வந்துட்டு மிளகு, ஜீரகம் அது மட்டும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமனும் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம குடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு குடிக்க போகிறேன். இதில் ஒரு கிளாஸ் எடுத்து அப்படி கல்ப்பாக குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட வெயிட் லாஸோட ஃபர்ஸ்ட் டே. முக்கியமாக வந்துட்டு கருவேப்பிலை போட்டேன், அதை மறந்துட்டேன். ஏன்னா அப்படியே வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு இல்லாமல் நம்மளோட ஹேருக்கும் கொஞ்சம் வந்துட்டு இதாக இருக்கும். எலுமிச்சம்பழம் அரைச்சதுக்கப்புறம் புளிஞ்சிட்டா எலுமிச்சம்பழமும் உப்பும் வந்துட்டு அரைச்சதுக்கப்புறம். ஆனால் இதில் வந்துட்டு குடிச்சோட தான் நான் ஒரு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன், ஒரு கை ஃபுல்லாக. நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்குது குடிக்கிறதுக்கு, ரொம்ப மோசமாலாம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் இருக்குமா? எனக்கெல்லாம் சூப்பரா இருக்குமா, மோர் மாதிரியே இருக்குமா. கொஞ்சம் குடிச்சு பாருங்க, கொஞ்சம் குடிச்சு பாருங்க. மோர் மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா நம்ம லெமன் புளிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற. எப்படிமா இருக்கு? நல்லா தான் இருக்கு. அதான் மோர், இந்த மோர் குழம்பு வைப்போம் இல்லையா, அதோட ராவ் குழம்பு மாதிரி இருக்கும். மற்றபடி டேஸ்டா தான் இருக்கு. இது நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு அது மட்டும் இல்லாம எனக்கு தொப்பை ரொம்ப பெருசா இருக்கும். அந்த தொப்பை குறையறதுக்காக தான் இந்த ட்ரிங்க். அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல வரும், மறக்காம பாருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்துட்டு தைராய்டு இல்லை, எந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு நம்மளோட வீடியோவில் சொல்லியிருப்பேன், தைராய்டு டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிப்போர்ட் வந்துருச்சு. நமக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இர்ரெகுலர் பீரியட். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நம்ம வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டாக்டர் செக்அப் பண்ணிக்கோங்க ஒரு டைம். உங்களுக்கு தைராய்டு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. எதுவுமே இல்லை, நான் குண்டா மட்டும்தான் இருக்கேன், இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னாக்கா அப்போ நான் செய்கிறது எல்லாமே நீங்கள் செய்யலாம். அப்போ இன்னிலேருந்து எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், நேற்று 3 நாளா. ஓ 3 நாளாவே ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு தான், நேற்று அம்மா வாங்கிட்டாங்க, இன்னைக்கு நான் வந்து. ஆமாம், நேற்றா எதுவுமே நீ ஆனால் சாப்பிட மாட்டேன்னுட்டேன். சரி சரி. ஃபுல்லாக சுகர் கட் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு எந்த சுகரும் மைதாவும் எதுவுமே சேர்த்துக்கிறது கிடையாது. ஆமாம், நேற்று வந்துட்டு நீ காப்பி எதுவுமே குடிக்கலை. இனிமேல் இதுதான். அப்போ ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கி கொண்டு வைக்குவா. பூசணிக்காவா? சரி, வாங்கி கொடுத்து வச்சிடறேன். இதையே நான் வந்துட்டு வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் தான் குடிக்கணுமா? இதே நான் பிரேக்ஃபாஸ்ட் அளவு நம்ம குடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா ராகி கம்பு கூழ் எல்லாம், அதாவது என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? அதான் கம்பு கேழ்வரகு அது வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு கூழ், அதெல்லாம் கூழாக காய்ச்சி அடுத்து குடிப்போம். அது நைட்டே காய்ச்சி வச்சிடுறேன். காலையில் எழுந்திரிச்சு அப்படியே கரைச்சி குடிச்சிக்கலாம். நானும் சேர்ந்து குடிச்சிக்குவேன். அதுனாக்கா நான் கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட்டே குறையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்காவது அப்படியே ஒன்றுமே சாப்பிடாம இருந்தேன்னாக்கா வேணா கொஞ்சமாக லைட்டாக கண்ணெல்லாம் ஒட்டி போய் அப்படி தெரியும். ஆனால் அம்மா 2 நாள் தான் அந்த கூழ் குடிப்பாங்க, அப்படியே குறைச்சி போயிடுவாங்க. எப்படின்னே தெரியாது இல்லவா? அதனால தான் நான் பயப்படாமல் எல்லாத்தையும் சாப்பிட்றேன். ஏன்னா வெயிட் போட்டாலும் பரவாயில்ல, அவங்க வந்து ஈஸியாக குறைச்சிடுவேன். இவ்வளோ குண்டா இருக்கிறாங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்றீங்கல்ல, அவங்க 2 நாள் போதும். அப்படியே அந்த கூழ் அதெல்லாம் குடிச்சாங்க அப்படின்னா சரசரன்னு அப்படியே இழைச்சிருவாங்க. ஆனால் நம்ம உடம்பு அப்படி கிடையாதுப்பா. ரொம்ப என் உடம்புனா குறைக்கிறாந்தா குறைச்சிடுவேன், ஏறுறாந்தா ஏறிடும். அப்படியான உடம்பு. சரி, இனிமேல் நம்மளும் கூழ் இதெல்லாம் குடிப்போம். பறவையில் போய் கொஞ்சம் நெல்லிக்காய் இதெல்லாம் வாங்கி கொண்டு வச்சுக்குவோம். வெள்ளரி பிஞ்சு நெல்லிக்காயெல்லாம் வாங்கி வச்சுக்குவோம். சாயந்தரம் போகுமா? சரி, இதே மாதிரி ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். நல்லா இருக்குது. சரி, நம்ம ஃப்ரீ பஸ்ஸில் போவோம். நீங்களும் வெயிட் குறைக்கணும்னாக்கா அம்மாவோட வீடியோவை பாருங்கள். அம்மா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஒரு 3 நாளாகவே வெயிட் குறைக்கிறதுக்காண்டி அந்த ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்குது. நீங்களும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கிடைக்கும்.
அம்மாவோட வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலும் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக்